ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் இருக்கிற இடத்திலிருந்து அல்ல. இந்த வசனத்துல நம்ம ரொம்ப அழகா வாசிச்சோம். ஒரு பெரிய அமைதல கர்த்தர் தந்து அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து இப்பொழுது எந்த இடத்துல போகணும்னு அவங்க நினைச்சாங்களோ, எந்த இடத்திற்கு நேராக அவங்களுடைய கப்பலை ஓட்டி கொண்டு போனார்களோ, இடையில அந்த இடத்துக்கு போக மாட்டோம்னு நினைச்சாங்க. அந்த இடத்துல போகிறதுக்கு கடல் காத்து விடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் ஒரு பெரிய அமைதல் உண்டாக்கி அவர்களுடைய பிரயாணத்தை ஆண்டவர் அங்கீகரித்து எந்த இடத்திற்கு போகணும்னு அவங்க நினைச்சாங்களோ, இடையில இருக்கிற எல்லா புயல்களையும் கர்த்தர் மாற்றி அந்த இடத்திலே கர்த்தர் கிருபையாய் கொண்டு போகிறதற்கு வல்லவராய் இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஒரு இடத்தை ஒருவேளை குறித்திருப்பீங்க. இந்த இடத்திற்கு என் குடும்பம் போகணும், நான் இந்த இடத்திற்கு போகணும். உங்க பிள்ளைய படிக்க வச்சது அதற்காக தான் படிக்க வச்சிருக்கலாம். நீங்க முயற்சி எடுத்தது அந்த இடத்திற்காக இருக்கலாம். ஒருவேளை அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இங்க தள்ளப்பட்டிருக்கலாம். எனக்கெல்லாம் அந்த இடம் கிடைக்காது பாஸ்டர், நான் அந்த இடத்திற்கு போக மாட்டேன், அதற்கு இடையில நிறைய தடை இருக்குது, நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், என் பிள்ளைய தடுத்து வச்சிருக்கிறாங்க, என் குடும்பத்தை தடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு யாரெல்லாம் ஒரு இடமாற்றத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து இன்னொரு உன்னதமான இடத்திற்கு போகணும்னு நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த தகப்பனும் தாயும் என் பிள்ளை ஒரு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு இந்த 82வது நாள் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு இடமாற்றத்தை தருவேன், இடமாற்றத்தை தருவேன். நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஒரு வித்தியாசமான இடத்திற்கு கிருபையாய் கொண்டு வருவார். உங்க பிள்ளை அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த காரியம் நடக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்க சீக்கிரமாய் சாட்சி சொல்லுவீர்கள். இந்த ஜெபத்தினுடைய பலனாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இருக்கிற நெருக்கமான இடத்தை விட்டு, அவமான இடத்தை விட்டுட்டு, கஷ்டமான இந்த இடத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு விசாலமான இடத்திற்கு உன்னை மாற்றுவேன், சமாதானமான இடத்திற்கு நான் உன்னை மாற்றுவேன். ஆமென். செழிப்பான அந்த இடத்திற்கு நான் உன்னை மாற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இடமாற்றம் செய்கிற கர்த்தர். நம்ம ஏற்கனவே வாசிச்சோம்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் வேதம் சொல்லுது, அந்த கற்சாடிகள் இருந்துச்சு. அந்த கற்சாடியில் இருக்கு முன்னாடி ஊத்தின தண்ணி எல்லாம் அந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது அந்த தண்ணிக்கு மதிப்பில்லாம இருந்துச்சு. அந்த தண்ணி அவர்களை சுத்திகரிக்கிறதுக்காக தான் பயன்பட்டுருச்சு, அவர்களை கிளீன் பண்றதுக்காக தான் பயன்பட்டுச்சு. யாருமே ரொம்ப பெருசா எடுக்கல. ஆனா இப்போ ஒண்ணு நடக்குது, அந்த கற்சாடியிலே ஊற்றப்பட்ட தண்ணீர் இடமாற்றம் பண்ணப்பட போகுது. அது எங்க வருதுன்னா, அது பந்திக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அது ஜனங்கள் உட்காருகிற இடத்திலே பரிமாறப்பட்டது. அந்த சாதாரணமான தண்ணீர் ரொம்ப வேல்யூ உள்ளதாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்கும். இது நிறைய பேருக்கு ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிற வார்த்தை. மகளே, இனி ரொம்ப நாள் அந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. மகனே, கர்த்தர் ரொம்ப நாள் அந்த இடத்துல உங்களை இருக்க வைக்க மாட்டாரு. சகித்துக்கொள், தாங்கிக்கொள், பொறுத்துக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த இடத்துல நீ சகித்த அந்த காரணத்திற்காக, நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்ததற்காக அந்த இடத்திலிருந்து ஒரு உன்னதமான இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். பிரமிக்கிற இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன். அவர்கள் ஆச்சரியப்படுகிற இடத்திற்கு கர்த்தராகிய ஆண்டவர் ஓ ரம் தமா நஹதலரியா கதரமா அந்த முயற்சியை கர்த்தர் இப்பொழுதே ஆரம்பிக்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் இப்பொழுதே ஆரம்பிக்கிறார். இந்த இடம் உனக்குரிய இடம் இல்லைன்னு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். நீ ஆயத்தப்படு மகளே, நீ ஆயத்தப்படு மகனே, நீ சரியாயிரு. ஆமே, நீ கர்த்தரிடத்துல கிருபையை கேளு. அந்த விருப்பங்கள் வரட்டும், அந்த அபிஷேகம் வரட்டும். நீ இந்த இடத்திலேயே இருக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் தடை பண்றாங்க, நிறைய பேர் உங்களை கட்டி போடணும்னு பார்க்கறாங்க, நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புறாங்க. நீ இன்னொரு இடத்திற்கு போகிறது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா யோசேப்பை சிறைச்சாலையில் இருந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு இடமாற்றம் செய்கிற கர்த்தர் இன்றும் அவர் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். இந்த சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து ஒரு இடமாற்றம் எனக்கு தயவாய் கர்த்தர் தரப்போகிறார், தயவாய் கர்த்தர் தரப்போகிறார்.
எனக்கு இடமாற்றத்தை கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்னை பரம்ப பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவ. கைகளை மேல தட்டி எல்லாரும். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடிக்கொண்டே வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவ. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்பினாலும், என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமாய் என் சத்துருக்கள் எழும்பினாலும், என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார். என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து நடத்துவார். இப்ப சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம். வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவ. பாட பாட மகிமை. வெட்கப்பட்டு போவ இயேசுவே. திரும்ப திரும்ப வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவ இயேசுவே. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எனக்கு ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் செய்கிறார். ஒருவேளை இப்போ உடனே இந்த ஜெபம் முடிக்கும் போது அது நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய மனதில் எனக்கு ஆழமாய் தெரிகிறது, கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தீமே அப்படிதான். நீங்க இருக்கிற நிலைமை அல்ல, நீங்க இருக்கிற சூழ்நிலை அல்ல. நீங்க ஆயத்தப்படுங்க, நீங்க ரெடி ஆகுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பிளான் ரொம்ப பெருசு, திட்டம் ரொம்ப பெருசு. நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறவர்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்க. நிறைய பேருடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவர் அப்படிதான் நமக்கு சொல்றாரு. இல்ல, இந்த இடம் உனக்குரியது அல்ல, இந்த உயர்வு உனக்குரியது அல்ல, இந்த சூழ்நிலை உனக்குரியது அல்ல. நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம மேல் வச்சிருக்கிறது இன்னொரு மகிமையான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல போகிறதுக்கு எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் நான் நம்புறேன், உங்களை அபிஷேகிச்ச ஆண்டவர் அவருடைய பலத்தை கைக்குள்ள நீங்க அடங்கி இருப்பீங்கன்னா, அவருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருப்பீங்கன்னா, நீங்க வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம இருப்பீங்கன்னா, அந்த இடத்திற்கு உங்க குடும்பத்தை கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார்.
ஆமென். வேதத்துல இந்த இடமாற்றம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்த தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒருத்தன், வனாந்தரத்தில் இருக்கிற மனுஷன், அவனுக்கு வந்து ஒரு இடத்தை கர்த்தர் மாற்றி வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு வராரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த இடத்தை மாற்றி ராஜா அரண்மனையில் ஆண்டவர் கொண்டு போறாரு. அந்த இடம் ஒரே இடத்துல இருக்கிறதற்கு ஆண்டவர் விடல, நாளுக்கு நாள் ஆண்டவர் வேற வேற இடத்துல கொண்டு போனாரு. அதே போல மோசையை குறித்து வேதத்துல வாசிங்க. பிறக்கும் போது அவர் வந்து ரொம்ப கஷ்டமா பிறந்தாரு. ஒரு இடமாற்றம் வருது, பார்வோனுடைய அரண்மனை. அங்க இருந்து இன்னொரு இடமாற்றம் வருது, வனாந்தரம். ஆனா கர்த்தர் வனாந்தரத்துல வச்சே கர்த்தர் அவனை அழிக்கல. திரும்ப அந்த இடத்திலிருந்து மறுபடியும் கர்த்தர் அரண்மனைக்கு கொண்டு வராரு. அதற்கு முன்பாக அதே அரண்மனையில இருக்கிறவங்களை பார்த்து பயந்து ஓடின அந்த மோசே இன்னைக்கு அந்த அரண்மனையில இருக்கிற தன்னுடைய தெரியாத ராஜாவானாலும் தைரியமாய் 20 லட்சம் ஜனங்களுக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் லீடரா அவனை கொண்டு வந்து ஒரு தைரியசாலியா கர்த்தர் நிறுத்துறாரு. அதனால வேதத்துல எல்லாரையும் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இடமாற்றத்தை கர்த்தர் பண்ணி இருக்கிறார். வேதத்துல ரூத்தின் புஸ்தகத்தை நம்ம இன்னைக்கு தியானிச்சது மாதிரி, ரூத்தை பாருங்க, அவங்க மோவாப் தேசத்திலே பிறந்தவர்கள். அந்த ஊர்ல அந்த ஓர்வாளும் அந்த ஊர்ல தான் இருக்கிறான். அந்த என்ன கிடைச்சிருக்கும், ஒருவேளை அந்த ரூத் வந்து அந்த மோவாப் தேசத்துல இருந்திருந்தா அவங்களுடைய பேர் பிரபல்யமாயிருக்குமா? அவளுடைய குழந்தையினுடைய அடுத்த வம்சத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருப்பாரா? இல்லவே இல்லை. கர்த்தர் ரூத்தை முதல்ல என்ன பண்றாருன்னா, கர்த்தர் மோவாபிலிருந்து பெத்லேகமுக்கு நேராய் கர்த்தர் இடமாற்றம் செய்கிறார். பரிசுத்தவான்களை ஆண்டவர் இடமாற்றம் செய்து அவர்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவது உண்மையானால் நான் நம்புறேன், வெகு சீக்கிரத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமா தருவார். நிச்சயமா தருவார். 2 கைகளையும் மேல உயர்த்தி, ஏசப்பா, இந்த வார்த்தை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே என் தலை மேல சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அம்மாவும் இதே இடத்துல தானே உட்கார்ந்தாங்க, எங்க அப்பாவும் இதே தெருவில் தானே கஷ்டப்பட்டாரு, எங்க முன்னோர்களும் இதிலே தானே கஷ்டப்பட்டாங்க. பல ஜெனரேஷனா, பல குடும்பமா ஒருவேளை ஒரு முன்னேற்றம் கூட இல்லாம, அடுத்த படி எங்கேயுமே போகாம நாளுக்கு நாள் கீழான இடத்துல நீங்க போயிட்டு இருக்கலாம். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி கையை உயர்த்தி ராஜா, எஸ் 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 பிரைஸ் தி லார்ட். இப்படி இருந்தா நான் அடுத்த லெவல் எப்படி போவேன்னு எனக்கு தெரியல, அடுத்த இடத்துக்கு எப்படி என்ன கொண்டு போவீங்கன்னு தெரியல, எனக்கு எப்படி வழி திறக்கும்னு எனக்கு தெரியல, இந்த இடத்திலேயே இருந்து என் காலம் முடிஞ்சிருமோன்னு யோசிக்கிறேன். ஆனா இப்போ ஊழியக்காரர் மூலமாய் புறப்பட்ட வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சத்தமா நீங்க ஜெபிக்க ஏதோ ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். நீங்க எதிர்பார்க்காத ஒரு உதவி உங்களை தேடி வரும். அந்த இடத்திலிருந்து உங்களை மாற்றுவதற்கு, அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துல உங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் ஏதாகிலும் ஒன்றை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் ஏதாகிலும் ஒன்றை கர்த்தர் செய்வார். அது உங்களுக்கு தெரியாது. இல்ல எனக்கு இருக்கிறத பார்த்தா அப்படி நான் போக முடியாதுன்னு நினைக்கலாம். இனி இதுக்கு மேல பதவி இல்லை, இதுக்கு மேல உயர்வு இல்லை. கர்த்தர் நினைச்சார்னா எந்த செங்கடலையும் எனக்கா திறக்கிறதற்கு வல்லவர். இந்த வார்த்தை என் தலையின் மேல், என் பிள்ளைகளுடைய தலையின் மேல், என் குடும்பத்தின் மேல் இப்பொழுது அமருவதாக. ஹalleluya, thank you Jesus. கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறவர். வேதத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வேதம் சொல்லுகிறது, சில குஷ்டரோகிகளை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அந்த குஷ்டரோகிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு குஷ்டரோகியை பார்த்து அற்புதம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவார்னா, முதல்ல நீ ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி விடுவாரு. ஏன் அப்படின்னா, இந்த குஷ்டரோகம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்ப அட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி அட்டையிலிருந்து அவங்க பேரை நீக்கிடுவாங்க. இதுதான் காலகாலமா நடக்கிறது. அந்த அட்டையிலிருந்து அவங்கள நீக்கி அந்த பாளையத்துல எவ்வளவு புறம்பா இருக்கணுமோ அந்த புறம்பான இடத்துல அவங்கள கொண்டு போய் போடுவாங்க. அப்படின்னா அதற்கு பிறகு அவங்கள வந்து ஈஸியா டக்குன்னு உள்ள வர முடியாது. யாராவது ஒருத்தர் அவங்கள சொந்தத்துல யாராவது ஒருத்தர் இறந்து போன அந்த காரியத்திற்கு அவங்க உள்ளுக்குள்ள வந்தா கூட பட்டணத்திற்குள்ள வரும்போது வெகு தூரத்துல இருந்து அவங்க கத்திட்டே வரணும், தீட்டு தீட்டு அப்படின்னு கத்திட்டே வரணும். ஏன்னா அதுக்கு பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் குஷ்டரோகம் பிடிச்ச ஆளை தொட்டாங்கன்னா அந்த தொடுகிற அந்த நபர் 7 நாள் அவங்க பட்டணத்தை விட்டு வெளியே இருக்கணும்.
அவங்க உள்ள வரக்கூடாது. அவ்வளவு குஷ்டரோகிகளுக்கு அந்த நாட்கள்ல வந்து அவ்வளவு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து அதை எங்க பார்க்கலாம்னா அந்த கொரோனா டைம் நம்ம பார்த்துருக்க முடியும். கொரோனா டைம் பாருங்க, எவ்வளவு பெரிய, எங்க போனாலும் சானிடைசர் போட்டு போங்க, இங்க உட்காரக்கூடாது, எவ்வளவு. அதே மாதிரி அன்னைக்கு குஷ்டரோகிகளுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த குஷ்டரோகிகள் வந்து பலாயிரக்கணக்கான பேரு அந்த இடத்தை விட்டு நல்ல இடத்துக்கு திரும்பி வரவே இல்லை. ஆனா ஆண்டவர் எந்தெந்த குஷ்டரோகிகள் எல்லாம் சந்திச்சார்களோ அந்த குஷ்டரோகிகளுடைய இடத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், புறக்கணிக்கலாம், உங்களை தள்ளி இருக்கலாம், உங்களை நேம் லிஸ்ட்ல இருந்தே எடுத்திருக்கலாம், உங்களை வேண்டான்னு சொல்லலாம், உங்களை குரூப்பை விட்டு எக்ஸ்டீட் பண்ணியிருக்கலாம். நீங்க யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இருந்த என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை கர்த்தர் திரும்ப உள்ளே கொண்டு வர முடியுமானால் அவர்களை விட மேலான ஒரு இடத்துல, அவர்கள் தள்ளினதை விட மேலான ஒரு இடத்துல எங்க அப்பாவால உங்களை கொண்டு வர முடியும். நீங்க தைரியப்படுங்க, நீங்க பலப்படுங்க. அவங்க உங்களை ஏன் தள்ளுவாங்க? அவங்க தள்ளுறதுக்கு யாரு? பரலோக தேவன் உங்களை ஒரு நாளும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தள்ளவே மாட்டார். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது வேதத்துல வந்து ஒரு மனுஷனுக்கு இடமாற்றம் கர்த்தர் பண்றாரு. புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு 38 வருடமாய் இருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் தர்றாரு. அந்த காரியத்துல ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களோட சேர்ந்து நான் தியானிச்சு நான் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென், 5வது அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு, ஆமென், யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 38 வருஷமான ஒரு மனுஷன், வியாதியாயிருந்த ஒரு மனுஷன், பெதஸ்தா என்கிற ஒரு குளத்திலே தங்கியிருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு இடமாற்றத்தை ஆண்டவர் தர்றாரு. அப்படின்னா அந்த மனுஷன் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கிறான். அந்த மனுஷனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்தை விட்டு என்னைக்கு போவேன், இந்த இடத்தை விட்டு என்னைக்கு போவேன். ஆனா இந்த இடத்தை விட்டு என்னைக்கு போவேன்னு அவன் நினைக்கும் போது அவனுடைய மனசுல இன்னொரு ஆன்சர் வருது. என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொன்னா, இந்த குளத்துல இருக்கிற எத்தனை 1000 பேர் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாலும் உன்னால என்ன பண்ண முடியாது? உன்னால இந்த இடத்தை விட்டு போக முடியாது. நீ இந்த இடத்தை விட்டு போக மாட்ட. தினம் 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 இந்த இடம் உனக்குரியது அல்லன்னு அவனுக்கு தெரியுது. ஆனா இந்த இடத்தை விட்டு அவனால இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. தன்னுடைய கண்களுக்கு முன்பாக டெய்லி 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 வேதம் சொல்லுது, இன்னொரு வர்றாங்க, அவங்க சேஞ்ச் ஆகி போயிடுறாங்க, வர்றாங்க, இன்னொரு இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகி போறாங்க. ஆனா இவன் மட்டும் ரொம்ப நாளா அந்த இடத்திலேயே அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் உன் கண்ணுக்கு முன்னாடி மிராக்கல், அற்புதம் நடந்து அடுத்த லெவல் நிறைய பேர் போய்கொண்டே இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப நாளா ஒரே இடத்துல, ஒரே உயர்வில், ஒரே சம்பளத்தில், ஒரே வருமானத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா திடீரென்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனுஷனுடைய அருகிலே வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார், பல மனுஷர்கள் உயரப்படுகிறதை உங்க கண்ணால பார்த்த, பல மனிதர்கள் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதை உங்க கண்ணால பார்த்து நீ ரொம்ப துக்கப்பட்டேன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு என்னைக்கு வரும்னு நீ மனசுல நினைச்சது எனக்கு தெரியும். அந்த நாள் இந்த நாள் இப்ப வந்திருக்குதுன்னு சொல்லி அந்த மனிதனை அந்த இடத்தை விட்டு கொண்டு போன தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெபத்திலே அசைவாடுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் வருகிறார். அந்த தேவன் இந்த இடத்திலே இருக்கிறார். ஆமென். யாரோ ஒரு தாய், யாரோ ஒரு தகப்பன் அந்த 38 வருடமாய் வியாதியாயிருக்கிற மனுஷனை போல, பாஸ்டர்
எக்ஸாம் எழுதி எல்லாரும் கடந்து போறாங்க. நான் தான் தோற்று போறேன். நான் தான் அந்த இடத்திலேயே உட்கார்ந்துருக்கிறேன். என் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் பாருங்க, சொந்தத்தில் அந்த பிள்ளைக்கு அந்த காரியம் நடந்துருச்சு, இந்த பையனுக்கு இந்த காரியம் நடந்துருச்சு, இவங்களுக்கு எல்லாம் நடக்கும்போது நான் மட்டும் இந்த இடத்திலேயே இருக்கிறேனே, எனக்கு மட்டும் இந்த அற்புதம் நடக்கவே இல்லையே. பார்த்து பார்த்து மனசு சோர்ந்து போய் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை கிடைக்குது, எனக்கு மட்டும் இந்த இடத்துல விடுதலை கிடைக்காதா? ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபை வாக்கு கொடுக்கிறார். இல்ல, உங்களுக்கான நேரம் வந்தது, உங்க பிள்ளைகளுக்கான நேரம் ஆரம்பிக்கப்பட்டது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதற்காக தான் இந்த ஜெபத்தில் ஆண்டவர் கலந்து கொள்ள பண்ணார். இல்ல, ஹalleluya, உங்க கண்களால் அடுத்தவங்களுக்கு பார்க்கிறத கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று நல்ல கைகளை தட்டி நம்புற நீங்க சொல்ல அந்த மகிமை, சொல்ல மகிமை. அடுத்து உங்க பிள்ளைக்கு தான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அடுத்து உங்க மகனுக்கு தான் அந்த காரியம் நடக்க போகுது. ஆமென். உங்க குடும்பத்துல தான் அந்த காரியம் நடக்க போகுது. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சியை தலைமேல் வைக்கிற கர்த்தர். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பரலோகத்தில் அது அங்கீகரிக்கப்படட்டும். ஆமென். சோ இந்த 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற இந்த மனுஷனுக்கு இந்த இடமாற்றம். அப்ப அவனுடைய வாழ்க்கையில முதல்ல அவன் சந்திச்சது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இடம் மாறிட்டே இருக்குது, பதவி மாறிட்டே இருக்குது. ஆனா இவன் மட்டும் எங்கே உட்கார்ந்துருக்கிறான்னா, அதே இடத்துல, ஒரே இடத்துல. அந்த இடத்துல நிறைய பேர், அதான் நான் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீ இன்னும் போகலையா, உனக்கு இன்னும் ரெடி ஆகலையா, உனக்கு இன்னும் சரியாகலையா? நான் 3 முறை வந்துட்டேன். பொதுவாக இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலர் பணம் கொடுத்தா ஆள் வச்சிருப்பாங்க, காசு கொடுத்து. அப்படின்னா கொஞ்சம் வசதி உள்ளவங்க யாராவது ஒருத்தர் பலவீனப்பட்டிருந்தா அங்கே இருக்கிற ஒரு 2 பேரை பிடிச்சி, அதுக்குன்னே 4-5 பேர் இருப்பாங்க, காசை கொடுத்து, எப்பா நீ கொஞ்சம் இவரை தூக்கி தோளில் வச்சு கொண்டு போய் தள்ளி விட்டுரு, இவங்க ரெடி ஆகட்டும், உனக்கு எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்குறேன், இவருக்கு ரெடி பண்ணால் போதும். இந்த மாதிரி அங்கேயே ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க டெய்லி இவனை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னப்பா நீ இன்னும் போகலையா, உனக்கு இன்னும் இந்த இடத்த விட்டு மாற்றம் வரலையா, எனக்கு என்னமோ உனக்கு என்ன நடக்குமோ. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவனுக்கு மனம் இறங்குறதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். இந்த 82வது நாள் அந்த மகிமை உங்கள் தலையின் மேல் வரட்டும். ஹalleluya. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டு உங்க வலது கரத்தை கர்த்தர் பிடிச்சு, அக்கறைக்கு போவோம் வாருங்க, நீ என் கூட வா மகளே, உன் இடத்தை நான் மாற்றுவேன். ஹalleluya. வருகிற வருஷம் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் உண்டாகட்டும், உங்களுக்கு ஒரு பதவி மாற்றம் உண்டாகட்டும், உங்களுக்கு ஒரு வருமான மாற்றம் உண்டாகட்டும், உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தரதை கிருபையாய் கர்த்தர், ஆச்சரியமாய் கர்த்தர் செய்வாராக. ஹalleluya. சோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மனுஷனிடத்திலே இந்த மனுஷனுக்கு இருந்ததை குறித்து வாசிக்கும் போது, இந்த மனுஷனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். நம்ம 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார். ஹalleluya. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்போ ஆண்டவர் 38 வருடமாய் வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனுடைய பக்கத்துல ஆண்டவர் போறாரு. அந்த மனுஷனுக்கு என்ன பண்றாருன்னா, சுகத்தான் ஆண்டவர் தர்றாரு, சுகம் கொடுக்கிறாரு. சரிப்பா, உன்னுடைய வியாதி உனக்கு மாறிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பொதுவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்க போனால் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம்னு வைங்களேன், நம்ம அட்மிட் பண்ணப்படுறோம். அட்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த பெட்டில் படுக்க வச்சு நமக்கு குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, இல்லை மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க, இல்லைனா ஆப்ரேஷனே முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆப்ரேஷன் முடிச்சு இல்லைனா நீங்கள் குணமாக்கப்பட்டது பிறகு யாராவது ஒருத்தர் பேக் பண்ணுங்கப்பா இந்த பெட்டையும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நம்ம விடுவாங்களா? அப்படி பேக் பண்ணுறதுக்கும் விட மாட்டாங்க. அப்போ நம்ம காலி பண்ணவே நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வரவே என்ன ஆகும்னா, இன்னொரு நோயாளியை புக் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம 10 நாள் அந்த பெட்ல படுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 11வது நாள் நம்ம விடுதலை ஆகும்போது நம்முடைய பொருட்களை எல்லாம் தான் எடுத்துட்டு வர முடியுமே தவிர எதை எடுத்துட்டு போக முடியாது.
சொல்லுங்களேன். நம்முடைய படுக்கையை எடுத்துட்டு போக முடியாது. அந்த படுக்கை இன்னொரு நோயாளி வருவான். அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு நோயாளி. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து சுகமாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு என்ன பண்ணாத. கர்த்தர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. முதல்ல எடுப்பா, எல்லாத்தையும் சுருட்டுப்பா, எல்லாத்தையும் சுருட்டி, இனி இந்த பெட் இங்க இருக்கக்கூடாது, இனி இந்த பெட்ஷீட் இங்க இருக்கக்கூடாது, இனி இந்த பாய் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளியே போ அப்படின்னா, இனி இந்த பெட்டில் இன்னொரு நோயாளி படுக்கவே கூடாது அப்படின்னா, நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு வம்சமா அப்படின்னா ஜெனரேஷனா நீங்க ஒரே பெட்டுக்கு மேல படுத்திருக்கலாம். பெட்டுன்னு சொல்றது, நான் சொல்றது நீ படுத்திருக்கிற பெட்டு சொல்லல. அது ஒரு சாபமா இருக்கலாம், அது ஒரு கடனா இருக்கலாம், அது ஒரு வியாதியா இருக்கலாம், அது ஒரு குறைவா இருக்கலாம். அவ்வளவுதான். தாத்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா வந்துட்டாரா, அப்பா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டீங்களா. இப்போ ஜெனரேஷனா வழக்கம் என்னன்னா, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் அடுத்து இவர்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் இந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய இரக்கத்தை பண்ணினாரு. இந்த சாபம், இந்த வியாதி, இந்த பிரச்சனை இந்த மனுஷனோட முடிஞ்சிருச்சு. இதற்கு பிறகு ஆமென். நல்ல கரங்களை தட்டி, நீ தேடியும் நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஆமென். இனி கர்த்தர் வியாதியை மாற்றுகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய சிறையிருப்பையே மாற்றுகிறவர். நீங்கள் இருந்த இடத்திலே இனி யாரும் வர மாட்டார்கள். நீங்க அனுபவித்த அந்த வேதனையை இனி ஒருத்தரும் உங்க குடும்பத்தில் அனுபவிக்க மாட்டார்கள். இனி அந்த கடனை உங்க பிள்ளைங்க அனுபவிக்க மாட்டாங்க. கர்த்தர் இன்றைக்கு சுகம் மட்டுமல்ல, பூரண சுகத்தை கர்த்தர் தருகிறார். ஹalleluya. ஏதோ ஒரு தகப்பன், ஏதோ ஒரு தாய், ஆமென், நான் பட்டது மாதிரியே கஷ்டம் என் பிள்ளை பட்டுட்டு இருக்குதே, நான் கடனாளியா இருந்த மாதிரியே என் பிள்ளை கடனாளியா இருக்குதே, நான் முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து என் பிள்ளை அந்த லைன்ல வந்துச்சே, என் பொண்ணு அந்த லைன்ல வருது, என் குடும்பம் அந்த லைன்ல போயிட்டே இருக்குது, நான் பட்ட கஷ்டம் பத்தாதா, என் பிள்ளையும் இந்த கஷ்டம் படணுமா, நான் இந்த மாதிரி கணவன் இல்லாம இருந்தேன், என் பிள்ளையும் அப்படி ஒரு கஷ்டப்படுது, இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன், என் பிள்ளையும் அந்த மாதிரி வருது, இல்லைன்னா ஏதோ ஒரு பிள்ளை கூட இந்த இடத்துல நினைக்கலாம், எங்க அப்பாவும் இதே பாதையில தானே போனாரு, எங்க அம்மாவும் இதே பாதையில தானே போனாங்க, நானும் கஷ்டப்படுறேனே. ஆனா கர்த்தரிடத்துல இன்றைக்கு வைராக்கியமாய் ஜெபியுங்கள். இடம் மாற்றுகிற கர்த்தர், இடம் மாற்றுகிற கர்த்தர். நீங்க இருந்த இடத்துல, நீங்க கடந்து போன அந்த சூழ்நிலையில, நீங்க கடந்து போன அந்த அவமானத்துல இனி நம்முடைய ஜெனரேஷன் யாரும் அந்த இடத்துல வர முடியாது. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க அந்த கிருபை பெருகட்டும். எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பிள்ளைகளா இருந்தா பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இல்ல இந்த 100 days ஜெபத்தோட, இந்த 100 நாட்கள் ஜெபத்தோட அது ஒரு முடிவிற்கு வரணும். எங்க குடும்பத்துல இதுவரையிலும் சுமந்துட்டு இருந்த அந்த காரியம் முடிவிற்கு வரணும். இனி அந்த படுக்கை இல்லை, ஆமென், இனி அந்த பெட் அந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இல்ல, அதோட முடிஞ்சிருச்சு. இதோ இந்த 100 days ஜெபத்தோட அந்த சாபம் முடிவுக்கு வந்துச்சு, அந்த அக்கிரமம் முடிவிற்கு வந்துருச்சு. நல்ல சத்தமா அம்மா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சத்துரு போராடிட்டு இருக்கிறான், பிசாசு போராடிட்டு இருக்கிறான். உங்களை சின்ன வயசுல தனிமை ஆக்குனது போல உங்க பிள்ளைகளை தனிமை ஆக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். உங்களை கடன்காரனா மாற்றினது போல உங்க பிள்ளைகளை அப்படி மாற்றணும்னு முயற்சி எடுக்கிறான். ஆமென். நீங்க சிறுமையை அனுபவிச்சது போல அந்த சிறுமையை படணும்னு நினைக்கிறான். இப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை இல்ல, இந்த பிரசங்கம் எனக்காக தான், இந்த பிரசங்கம் என் குடும்பத்திற்காக தான். ஸ்தோத்திரம். வைராக்கியமா ஜெபிங்க. அப்பா, இந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன். இனி அந்த படுக்கை இல்லை, நான் இருந்த அந்த இடத்திற்கும் என் குடும்பம் இருந்த அந்த இடத்திற்கும் ஒரு நாள் வராதபடி கர்த்தர் தடுக்க பண்ணுகிறவர். ஹalleluya. Thank you Jesus. என் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினவர். ஹalleluya. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிச்சு நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஹalleluya. அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம். ஆமென். வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி,
எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இந்த இடத்துல இந்த ஓய்வு நாள் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவப்படுத்த வேண்டியது ஒன்று. இதை குறித்து நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். அப்படின்னா இவனுக்கு அற்புதம் பெற்றுக்கொள்றது கூட அவங்களுக்கு நிறைய பேருக்கு பெரிய விஷயமா இல்லை. ஆனால் என்னன்னா, ஓய்வு நாள் அன்று இவன் சுகப்படுத்தப்பட்டது இவங்க நிறைய பேருக்கு பிரச்சனையா மாறிடுச்சு. என்ன ஓய்வு நாள் அப்படின்னா, அன்றைக்கு லீவு எல்லாருக்குமே லீவு. வேதம் நம்ம குளத்தை கலக்கிறதற்காக ஒரு தூதன் வருகிறான். தூதன் கூட அந்த நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஓய்வு நாளா இருக்கிறதுனால தூதன் கூட அந்த நாளுக்கு வரல. அவங்க கூட லீவு, எல்லாருக்குமே லீவு. யாருமே கிரியை செய்யல. யாருமே அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறவங்க யாருமே குளம் இன்னைக்கு கலக்கப்படும்ன்ற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. ஏன்னா ஓய்வு நாளில் எந்த வேலையும் யாரும் செய்யக்கூடாது. ஆனா வேதம் சொல்லுது, எல்லாரும் எதிர்பாராத நேரத்தில் சுற்றி இருக்கிறவர்கள் இந்த நாள் யாருக்கும் அற்புதம் நடக்காது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் இந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற இந்த மனுஷனை அன்றைக்கு ஆண்டவர் இடமாற்றம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். நான் நம்புறேன், நினையாத நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 400 வருடம் இருந்துட்டாங்க. அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, இனி எங்க போறாங்க, இனி எங்க போவாங்க, இனி எப்படி போவாங்க, அவ்வளவுதான், எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்கல்ல, வீடுகள் எல்லாம் கட்டிட்டாங்கல்ல, அவங்க பிள்ளைகளுக்கு பிறந்தாச்சுல்ல, அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் அவர்கள் நினைத்திராத ஒரு நாளில், யாருடைய சிந்தையிலும் இல்லாத ஒரு நாளில் கர்த்தர் 10 வாதைகளை கட்டளையிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கிருபையாய் புறப்பட பண்ணினார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வழியை கர்த்தர் உங்களுக்காய் திறப்பார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், யாரும் நினைத்திராத நேரத்தில், உங்க குடும்பம் நினைச்சிருக்காத நேரத்தில், உங்க கூட பிறந்தவங்க நினைச்சிருக்காத நேரத்தில், உங்களை சுற்றி இருக்கிறவங்க நினைச்சிருக்காத ஒரு நேரத்தில் ஒரு மிராக்கிளை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவங்க சொல்லுவாங்க, இல்ல இந்த காரியம் இந்த நாள்ல நடக்காது, இந்த காரியம் இந்த வயசுல நடக்காது, இன்னைக்கு வெற்றி அடைகிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. மகளே, உனக்காக தான் இந்த வார்த்தை. மகனே, உனக்காக தான் இந்த வார்த்தை. நிறைய பேர் அப்படிதான் உங்களை பார்த்து நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது நேரம் அல்ல, இது வயசு அல்ல, இது நாள் அல்ல. இந்த நாளிலையா, இந்த நேரத்திலையா, இந்த வயசுலையா யாருக்கும் நடக்காது. இந்த கிழமையில யாருக்கும் நடக்காது. ஆனா யாருக்கும் நடக்காதுன்னு நினைக்கிற அந்த நேரத்துல தான் ஏன் இயேசு 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனுஷனை கர்த்தர் சந்தித்து ஒரு இரக்கத்தை செய்யறது உண்மையானால் நடக்கும், நடக்கும், நடக்கும். நல்ல கைகளை தட்டி, இசுப்பா, இந்த வசனம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீங்க நடந்து வாங்கப்பா. எல்லாரும் அமைதியா இருக்கும் போது நடந்து வாங்கப்பா. எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது நடந்து வாங்கப்பா. இந்த நாளில் அற்புதம் நடக்காது, இந்த நாளில் குளம் கலக்கப்படாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு தேடி வாங்கப்பா. இப்போ நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கும் போது இனியும் காலதாமதம் பண்ணாதீங்க ஆண்டவரே. 82 நாள் ஆச்சு அப்பா. அந்த பிள்ளைக்கு தலை மேல இப்போ ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்படட்டும். அந்த திருமண தடைகள் மாறட்டும், அந்த குழந்தை பாக்கியத்தினுடைய தடைகள் மாறட்டும், அந்த வெற்றி உயர்வு தடை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுப்பா, இயேசுப்பா, இப்போ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வயசுக்கு மேல இது நடக்காதுன்னு தானே சொல்றாங்க, இந்த வருஷத்துக்கு மேல இது நடக்காதுன்னு தானே சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள அந்த கையளவு மேகத்தை பாத்துறட்டும்பா, உங்க வல்லமை குறைஞ்சு போகல. ஹல்லேலூயா.